இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பொறுமை இல்லை, பொறாமை இருக்குது, தற்புகழ்ச்சி இருக்குது. நான் யார் தெரியுமா, என் பேருன்னு தெரியுமா, என்ன படிச்சுக்க தெரியுமா, என்ன வேலை பார்க்க தெரியுமா, எனக்கு எவ்வளவு பணம் தெரியுமா, தற்புகழ்ச்சி இருக்குது, இருமாப்பு இருக்குது. கிறிஸ்தவர்கிட்ட இருமாப்பு என்பது இப்போ பெருத்து போயிற்று. இழிவானதை செய்யக்கூடிய துணிகரம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே மலிந்து போய்விட்டது. தன்னலத்தை தான் முதன்மையாக கொண்டு எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் எரிச்சல் தான், எதை எடுத்தாலும் சரி எரிச்சல். யாருக்கும் தீங்கு செய்வதிலே துணிகரமானவளை கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். தீய காரியத்தை செய்துவிட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். கரங்களை தட்டி, நான் தீமை பண்ணிட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், அக்கிரமம் பண்ணிட்டேன், என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரியா, நமக்கு ஒரே ஒரு சட்டம் தான் உண்டு. என்ன சட்டம் தெரியுமா? என்ன சட்டையா? அன்பின் சட்டம். வேதம் சொல்றது, தேவனுடைய திருச்செவின் பிள்ளைகள் நடக்க வேண்டிய காரியம் எது தெரியுமா? அன்பினால் ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையானது நீங்கள் எந்த பணியை செய்தாலும் சரி, எந்த தொழிலை செய்தாலும் சரி, எந்த பணியிலே நிலைத்திருந்தாலும் கர்த்தர் சொல்றார், அன்பினால் ஊழியம் செய்யுங்கள், அன்பினால் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள், அன்பினால் உங்கள் தொழில்களை செய்யுங்கள், அன்பினால் உங்கள் பணிகளை நிறைவேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாசிப்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நமக்கு ஒற்றை சட்டம் தான், ஒற்றை வார்த்தை தான். எதுதான்? அன்பு. நமக்கு சட்டம் என்ன சட்டம்? ஒற்றை வார்த்தை அன்பு என்று சொல்ற சட்டத்தினால் தான் திருச்சபை நிலைத்திருக்க வேண்டும், தேசம் நிலைத்திருக்க வேண்டும். வாசிப்போம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிக்கையா இருங்கள். திருச்சபைக்கு அழிவை நோக்கி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறோம். என்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்கள் கடித்து விழுங்குகிறீர்கள் என்றால், ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை உங்களுடைய தொழிலாக கொள்வீர்கள் என்றால், கடித்து விழுங்குவதை உங்களுடைய வாழ்க்கையாக மாறிக்கொண்டால் நீங்கள் அழிவீர்கள். ஆண்டவர் தம்முடைய திருச்சபைக்கு சொல்றார், அன்பினால் ஊழியம் செய்யுங்கள், அன்புக்குள்ளே வாருங்கள், அன்பினால் தாங்குங்கள், இல்லை என்றால் அழிந்து போவீர்கள் என்றால் ஆண்டவர் நம்மை சொல்கிறார், அன்பினால் ஒன்றுபட வேண்டும்.